அவன் தூங்குனாலும் கூட அவன் வந்து அறவயிறாக தான் தூங்குறான், நோஞ்சானா தூங்குறான். அவனுக்கு படிப்பு அறிவு இல்லை, பொருளாதார வலிமை இல்லை. இப்படி இருக்கிற மக்களுக்காக தான் நான் உழைத்து கொண்டிருக்கேன்னு 24/7 அவர் உழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அம்பேத்கர் தான் இன்னைக்கு வந்து சாதி தலைவரை முத்திரம் குத்துறாங்க. அப்படிதான் குத்துவாங்க. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் கடந்து இன்னைக்கு உலக லெவலில் அதிகமான சிலைகள் யாருக்குடா அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான். உலகத்தில் அதிக சிலை யாருக்குன்னா பகவான் புத்தர், அதே மாதிரி இயேசுநாதர், அதுக்கடுத்து அம்பேத்கர். இதுதான் வரலாறு. நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம், ஆனால் எல்லா வெளிநாட்டுகளிலையும் லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், சிட்னியாக இருக்கட்டும், உங்கள் தொலைக்காட்சியில் ஏற்கனவே வந்து நான் ரெக்கார்டு கொடுத்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எத்தனை சிலைகள் இருக்குது புரட்சி அம்பேத்கர்னு. இது வரலாறுல. இந்த வரலாறை போல் நம்ம நிகழ்காலத்தில் வந்து பார்க்குறோம். அம்பேத்கர்கிட்ட நம்ம வாழலை, மார்க்ஸ்கிட்ட வாழலை, பெரியாரையும் நம்ம பார்க்கலை. ஆனால் நம்ம தலைவர் இப்படி உழைக்கிறாரு, இதை எவனுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விடுதலை சிறுத்தையோட இளைஞரின் சார்பாக இந்த நோட்டில் இன்னைக்கு போராட வச்சு காலையில் இத்தனை மணிக்கு இவர் பரப்பிட்டு போயிட்டாரு, இத்தனை மணிக்கு இவர் இங்கே வந்துட்டாரு, ஃபுல் ரெக்கார்டு வச்சிருக்கிறத நீங்களே பாருங்கள் தம்பி, பாருங்கள், திறந்து பாருங்கள், ஃபுல்லாக எல்லா ரெக்கார்டும் அப்படியே இருக்குங்க.